நான் இப்ப வீடு கட்டிட்டு நான் வந்து வாடகை வீட்டுல தான் இருக்கேன். அந்த லோன் அடைக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் போயிடுச்சு சார். என்னோட கல்யாண வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு. அவங்க என்ன அப்ராட் போயிடுவாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது தங்கிட்டு போங்கன்னு சொன்னா யாரு லோன் அடைக்கிறது, யாரு சாப்பாடு போடுறது, இப்படி கேட்டு 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 என்னோட இளமையே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் பசங்களுக்கு அப்பாவுடைய பேர் என்ன பக்கத்து வீட்டுல கேட்டாங்கன்னா குடுக்குன்னு ஓடி வருவாங்க. மம்மி டாடியோட நேம் என்ன மம்மி அப்படி சொல்லிட்டு. அப்ப எனக்கு கண்ணெல்லாம் கலவும். ஒரு 15,000 ரூபாய் நம்ம 20,000 ரூபாய் வீட்டு வாடகை கட்டிட்டு எந்த வீடுனாலும் போயிருக்கலாம். இன்னொரு முறை என்ன கேட்டேன்னா பக்கத்து வீட்டை பார்த்து அவங்க வீடு பெருசா இருக்கு, நம்ம வீடு ஏன் சின்னதா இருக்கு, நம்ம சொந்த வீடு தான், எனக்கு இது வேணாம் பெரிய வீடு அது கொடுங்க. நான் 45,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன். ஆனா அவங்க 16,000 ரூபாய் வாடகை கட்டுறாங்க. அது எனக்கு அப்பதான் தோணுச்சு. அந்த பிள்ளை கேட்கும் பொழுதுதான் தோணுச்சு, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு மாசம் 45,000 ரூபாய் கட்டி நம்ம லைஃபை தொலைச்சிட்டோமோ. இப்ப நான் ஒரு வெளியே கூப்பிட்டா எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். நிறைய மிடில் கிளாஸோட லைஃப் இப்படிதான் இருக்கு. அவங்க வீடுன்ற ஒரு டெஸ்டினேஷனால லைஃப்ன்ற ஜேர்னியே மிஸ் பண்றாங்க. அந்த 45,000 இஎம்ஐ பே பண்ற சிச்சுவேஷன் இருந்தனாலதான் ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு ஃபாரின்ல போய் வேலை பார்த்தாரு. அதுல 15,000 ரூபாய் வாடகை கட்டிட்டு வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாவே இன்னைக்கு அவர் கையில 1 கோடி ரூபாய் இருந்திருக்கும். அவங்க ஃபேமிலியும் ஹாப்பியா இருந்தது. இதே மாதிரி வீடை வாங்கி லோனை கட்டி லைஃப்ல தோக்க போறீங்களா, இல்ல ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க ஃபேமிலியோட சேர்ந்து லைஃப்ல ஜெயிக்க போறீங்களா, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க.